மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம உடலையே ராஜ உறுப்புகள்ல ரொம்ப முக்கியமானதுன்னா நுரையீரல், லங்ஸ். லங்ஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இப்போ எந்த கிளைமேட்னாலும் எனக்கு லங்ஸ்ல ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கும் இல்லைங்களா? எனக்கு எப்பவுமே திடீர்னு வீசிங் வருது, டஸ்ட் அலர்ஜி இருக்கு. இப்போ வெளியில எங்கன்னா போய் சின்னதா தண்ணி மாத்தி குடிச்சா கூட எனக்கு வீசிங் வருது. அதுக்கப்புறம் ரைனடைஸ் அப்படின்னு சொல்றோம். மூக்குல இருந்து நமக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கு, நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் நுரையீரல் தொடர்பாக வரக்கூடியதுதான். இப்போ ஆஸ்மா, வீசிங் இது எல்லாமே வர்றதுக்கு முக்கியமா ஜெனட்டிக் ஃபேக்டர் ஒரு காரணமா இருக்கு. பரம்பரையாக நிறைய பேருக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனை வருதுன்னு சொல்லலாம். அடுத்தது சிஓபிடி அப்படின்னு சொல்றோம், குரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். இந்த சிஓபிடி இருக்கும்போது ரொம்ப அதிகமா நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுறத பார்க்க முடியுது. ஒருவேளை நமக்கு லிவர்லயோ இல்ல கிட்னிலயோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் போதுதான் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதாவது நுரையீரல்ல நம்ம சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, சுவாசிக்கக்கூடிய காற்று அசுத்தமா இருக்கு, இல்ல உள்ள லங் கெப்பாசிட்டியே நமக்கு கம்மியா இருக்கு அப்படின்னும் போதுதான் நிறைய பேருக்கு நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. இதுல இன்ஃபெக்ஷன் வேற நிறைய ஏற்படுச்சுன்னா நிமோனியா மற்றும் டியூபர்குலோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. காச நோய் நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு காலத்துல பார்த்தோம்னா நம்ம நாட்டுல இந்தியால நிறைய பேருக்கு இந்த டிபி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அது இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா இந்த டிபின்ற பிரச்சனை நுரையீரலையும் தாண்டி உடல்ல பல பகுதிகளிலும் ஏற்படுது. எலும்புகள்லயோ, குடல் பகுதியிலயோ, பெண்களுக்கு யுட்ரஸ்லயோ, ஓவரிஸ்லயோ இந்த மாதிரி கண்டிஷன் ஏற்படுது. இது எல்லாத்துக்குமே நுரையீரலை பலப்படுத்துவதற்கும் நுரையீரல்ல பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருப்பதற்கும் நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய தீர்வுகள் இருக்கு. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் தான் இந்த பதிவை நான் கொடுக்குறேன். முக்கியமா பார்த்தோம்னா லங் கெப்பாசிட்டி எப்படி நான் இன்க்ரீஸ் பண்றது. முதல்ல நம்ம பிரீத் பண்றோம் இல்லைங்களா, ஒரு நாளைக்கு எந்த மாதிரி எவ்வளோ பிரீத் நம்ம பண்றோம், எவ்வளோ ஆக்சிஜனை நம்ம இனிஷியல் எடுத்துக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில எந்திரிச்ச உடனே நம்ம நல்லா ப்ரீத் பண்றது ரொம்ப அவசியம். ஸோ ஃப்ரெஷ் ஏர்ல நம்ம வாக் பண்றோம், இல்ல பிராணாயாமம் மாதிரியான பயிற்சிகள் செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லலாம். பேசிக்காவே இந்த பிராணாயாமம் செய்யும் போது, பிராணன் அப்படின்றது தான் நம்ம உயிர் காற்று, நம்ம உடலோட இயக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பிராணன் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம உடல்ல எல்லா உறுப்புகளுமே சரியா இயங்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உள் உறுப்புகள் மற்றும் மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்துல இருந்து நம்ம உடல்ல ஒவ்வொரு செல்களுமே கரெக்டா இயங்கணும்னா நமக்கு பிராணாயாமம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராண சக்தி ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப காலையில கொஞ்ச நேரம் நம்ம பிராணாயாமம் பண்ணோம்னா நுரையீரல் பலப்படும். அடுத்தது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, நுரையீரலை பலப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். முக்கியமா எடுக்கக்கூடிய உணவுகள்ல பார்த்தோம்னா நீர்ச்சத்து மற்றும் குளிர்ச்சித்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய உணவுகளா நம்ம பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப குளிர்ந்த பானங்களை அருந்துவது, இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இப்ப நுரையீரலை பலப்படுத்தணும்னா நம்ம என்னென்ன பொருட்களை அதிகமா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இஞ்சி உணவில் நிறைய சேர்த்துக்கணும். இஞ்சி மற்றும் சுக்கு. இஞ்சியை நல்லா உலர்த்தி நம்ம ப்ராசஸ் பண்ணி சுண்ணாம்பு தடவி ப்ராசஸ் பண்ணி செய்யக்கூடியது தான் சுக்கு அப்படின்னு சொல்றோம். இஞ்சியோ சுக்கோ தினமும் உணவில் சேர்த்துக்கிட்டு வரணும். இஞ்சியை நான் எப்படி எடுத்துக்கலாம்னா, நுரையீரல்ல அதிகமான இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்லை வீசிங் இருக்கு, சிஓபிடி பிரச்சனை இருக்குன்றவங்க இஞ்சியை நம்ம சாறு எடுத்துக்கணும். இஞ்சியை சாறு எடுத்து 10 ml இஞ்சி சாறு இருக்குன்னா அதுல ஈக்குவல் அமௌண்ட் தண்ணி கலந்துக்கணும், கொஞ்சமா தேன் கலந்துக்கணும். இதை டெய்லி காலை இரவு 2 வேளையும் நம்ம ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறம், வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது, சாப்பாடு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இஞ்சி தேன் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். நுரையீரல் பலப்படும். அதுக்கப்புறம் மஞ்சள், உணவில் நிறைய மஞ்சள் எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்ம மஞ்சள் வெந்நீர்ல போட்டு கலந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை, சுத்தமான மஞ்சள் பொடியை வெந்நீர்ல கலந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். இப்படி குடிச்சிட்டே வரும்போது நுரையீரல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். அதே மாதிரி நுரையீரல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகணும். நம்ம நிறைய ஆல்கஹால் எடுத்தவங்க, இல்லை ஸ்மோக் பண்றவங்க முக்கியமா, ஸோ நீண்ட நாட்களாக ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கக்கூடிய நபர்கள் நுரையீரலை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லா இப்போ இந்த ஜூஸஸை குறிப்பிட்ட இடைவேளையில நம்ம எடுத்துக்கணும். காலையில வெறும் வயிற்றுல நம்ம என்ன பண்ணலாம்னா
வெள்ளை பூசணி அல்லது நம்ம வெள்ளரிக்காய் ஜூஸை காலையில் எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். அடுத்ததாக மதிய நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் சொன்ன மாதிரி மஞ்சள், வெந்நீர்ல மஞ்சள், ஒரு சிறு துண்டு லவங்கப்பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சு மதிய நேரத்துல குடிக்கணும். அதே மாதிரி ஈவினிங் டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், புதினா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி தழைகள் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்சியில அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஜூஸோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கணும். வாரத்துக்கு 3 நாள் இந்த ஜூஸஸ் நம்ம குடிச்சிட்டு வரணும். இடையில நம்ம உணவு சாப்பிடலாமா அப்படின்னா நிச்சயமா சாப்பிடலாம். உணவு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து தான் இந்த ஜூஸை நம்ம எடுக்கணும். இல்லை இந்த ஜூஸை எடுத்துட்டு 1 மணி நேரம் கழித்து நம்ம உணவு ஏதாவது எடுத்துக்கலாம். அதிக அளவு உணவு எடுக்காம அன்னைக்கு மட்டும் கொஞ்சமா பசிக்கேற்ற மாதிரி கொஞ்சமா நம்ம சாப்பிட்டா போதுமானது. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப நாளா ஸ்மோக் பண்ணிட்டு அதனால லங்ஸ்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னா அது எலிமினேட் ஆகும். அதே மாதிரி பார்த்தோன்னா விழுதி அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கு. விழுதி கற்பம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்துல ஒரு அருமையான மருந்து இருக்கு. மூச்சை அடக்குவதற்கு, லங்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த விழுதி கற்பம் மிக சிறந்த மருந்தாக நம்ம சித்த மருத்துவத்துல நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதாவது விழுதியை கூட இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து நல்லா வேக வைத்து வெயில உலர்த்தி அதை கற்பமாக எடுக்கும்பொழுது, தேனோடு கலந்து எடுக்கும்போது நுரையீரலுக்கு இது அதிகமான வலிமையை தருதுன்னு சொல்லலாம். அதாவது அத்லெட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு நம்ம ரொம்ப நேரம் ஓட்டப்பந்தயத்தெல்லாம் ஓடணும், இல்லை ஸ்விம் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நுரையீரல் பலமாக இருக்கணும் இல்லையா, அதற்கு ரொம்ப சிறந்ததா நம்ம விழுதி கற்பத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க மற்றும் நுரையீரலை பலப்படுத்துவதற்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த பதிவுல பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.